ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் மேக்ஸ் மதன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட்டாக முடிஞ்ச குரூப் 4ஓட மேக்ஸ் ப்ரூஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்மளோட டெஸ்ட் பேட்சை மட்டும் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 15 கொஷின் மினிமம் 15 கொஷின் கேரண்டீடாக போட முடியும். 15 கொஷின் கிட்டத்தட்ட நம்மளோட பேட்சஸ்லேருந்தே வந்திருக்கு. அதாவது ஒரு 4 சம் 5 சம் கிட்ட வந்துட்டு நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. மீது எல்லாமே சேம் அதே மாதிரி மாடலில் தான். ஸோ நம்ம இந்த பேட்சை தெளிவாக யூஸ் பண்ணியிருக்கவங்க ஈஸியாகவே அவங்களுக்கு போட்டிருக்கலாம். வாங்க அதோட ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா ரேஷியன் ப்ரொபோர்ஷன் விகித சமன் விதியிலிருந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரிஜினல் கொஷின், நம்ம குரூப் 4ல் கேட்ட ஒரிஜினல் கொஷின். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதே கொஷின் வச்சுருக்கோம் பாருங்கள். ப்ரொபோர்ஷனாலிட்டி ரூல் அப்படின்ற டெஸ்ட் வந்து வச்சுருக்கோம். அதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா டோட்டல் பாயிண்ட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின். அதாவது இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ரூலை வச்சு மொத்தம் 35 கொஷின் நம்மளோட டெஸ்ட்டில் கொடுத்துருந்தோம். அதில் தான் இந்த கொஷின் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்மளோட டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷினும் நம்மளோட டெஸ்ட் கொஷினும் எக்ஸாக்டாக வந்திருக்கு. இதை கொஷின் நம்பர் 1. ஆக மொத்தம் 15 கேள்வியில் ஒரு கொஷின் வந்து எக்ஸாக்டாக நம்ம இதில் வந்துருச்சு. பேலன்ஸ் இருக்குது அப்படியே டக்குன்னு பார்த்துடலாம். நீங்கள் சொல்கிறது புரியுது சார், தமிழ் வந்து ரொம்ப நமக்கு ஒரு நியாயமான முறையில் கேள்வியே கேட்கலையே சார் அப்படின்னு சொல்கிறது எனக்கு புரியுது. நானும் குரூப் 4 எக்ஸாம் எழுதுனேன். நானும் தமிழை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான்ப்பா வந்திருக்கேன். எல்லாருக்குமே அது பேரடியாக தான் இருந்திருக்கு. நம்ம படிச்சுட்டு போனது ஒன்று, அங்கே கேட்கப்பட்டது ஒன்று. ஸோ வேறு வழியே இல்லை, நம்ம கொஞ்சம் அதுக்காக போராடி தான் ஆகணும். நம்ம அப்கமிங் எக்ஸாமில் இது மாதிரி இல்லாததுக்கு என்ன வழிவகை இருக்கோ அதை வந்து நம்ம மேற்கொள்ளலாம். ஓகேங்களா? நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துட்டு இருக்கலாம். வாங்க. அழுதுட்டு இருந்தாலும் உழுதுகிட்டு இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம என்ன தான் பேசிக்கிட்டு இருந்தாலும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. படிப்பை மட்டும் விட்டுறாதீங்க. அது என்றைக்குனாலும் நமக்கு கை கொடுக்கும். ஸோ படிப்பை விட்டுறாதீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நமக்கான இரண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா சராசரி அப்படின்ற டாப்பிக்கில் இருந்து கேட்டிருந்தாங்க. ஆவரேஜ் அப்படின்ற டாப்பிக்கில். ஓகேங்களா? ஆவரேஜ் அப்படின்ற டாப்பிக்கில் எக்ஸாக்டாக இதுவும் நம்மளோட டெஸ்ட் கொஷினில் இருந்திருக்கு. என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா சேம் ஆவரேஜ் அப்படின்ற டெஸ்ட்டு தான் நம்ம வச்சுருந்தோம். அதாவது இது ஒரு பேட்ச் நேமு, சாதனையாளர் அப்படின்ற பேட்சில் வந்து நம்ம இந்த டெஸ்ட்லாம் வச்சுருந்தோம். அவங்களுக்கு வந்து இந்த 80 கொஷின், அதாவது இந்த ஆவரேஜ் அப்படின்ற டாப்பிக்கில் மட்டும் பாருங்கள் 80 கேள்விகள் வந்து நம்ம டெஸ்ட்டுக்கு கொடுத்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் எக்ஸாக்டாக இடம்பெற்றிருக்கு. ஸோ இரண்டாவது கேள்வியும் நம்மளோட டெஸ்ட் பேட்ச்லேருந்து பயன்பெற்றிருக்காங்க. ஓகேங்களா? இரண்டாவது கேள்வியும் நம்மளோட டெஸ்ட் பேட்சை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் 2 கேள்விகள் வந்து மினிமமாக வாங்கியிருக்க முடியும். ஓகேங்களா? எப்பயுமே நான் 25 சிங்கிள் டிஜிட்டில் இருந்து போங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு கொஷின் படிக்கணும், அடுத்து 5 கொஷின் படிக்கணும், அடுத்து 7 கொஷின், அடுத்து 10 கொஷின், அடுத்து 15 கொஷின், 20 கொஷின், 22 கொஷின், இப்படி கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதாவது படிப்படியாக நம்ம வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக கவர் பண்ணி அந்த இதில் இருக்க கான்செப்டை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்றத நம்ம ஒரு டைம் ஆராய்ஞ்சு டெஸ்ட்டு போட்டு பார்த்தா தான் நமக்கு தெரியும் அந்த டாப்பிக்கில். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ஒரு 5 சப்டிவிஷன் இருக்குது. அந்த 5 சப்டிவிஷனை வந்து நம்ம கரைச்சி குடிச்சிருந்தா ஈஸியாக ஒரு கொஷின் போட்டலாம். ஓகேங்களா? எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல பார்த்தீங்கன்னா ஒரு 6 சப்டிவிஷன் இருக்குது. அந்த 6 சப்டிவிஷனை பார்த்தா கண்டிப்பாக நமக்கு 2லேருந்து மேக்ஸிமம் 4 கொஷின் வரைக்கும். அதாவது குரூப் 1ல் பார்த்தீங்கன்னா 3 கேள்வி கேட்டிருந்தாங்க, குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா 4 கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்போ பாருங்கள் 3 + 4 7 கேள்விகள் வந்து எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல மட்டுமே இந்த வருஷம் கேட்டிருக்காங்க, குரூப் 1 குரூப் 4ல் சேர்த்து. ஓகேங்களா? நெக்ஸ்ட் குரூப் 2க்கு எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு நீங்களே கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நமக்கான அடுத்த கேள்வி பாருங்கள். இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா தனிவட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற டாப்பிக்கில் தனிவட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. பிரின்சிபல் 6800 ரூபா, 9 மந்த்து 16 2/3 இயர்ஸில் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து எவ்வளோ தனிவட்டி கிடைக்கும் அப்படின்றதான் லாஸ்ட்டாக முடிஞ்ச குரூப் 4ல் கேட்ட கேள்வி. இதே கொஷின் நம்மளோட டெஸ்ட் பேட்ச்லேயும் இருந்திருக்கு. பார்த்துக்கோங்க. 68,000 9 மாதங்களில் 12 2/3% வட்டி வீதத்தில் தனிவட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8500. ஸோ எல்லோரும் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பேட்சில் இருக்கவங்க கண்டிப்பாக போட்டிருப்பாங்க, ஏன்னா இவ்வளோ டெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷலாக பாருங்கள், தனிவட்டி மட்டும் ஃபைன் பண்ணுறது, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ணுறது மட்டுமே 51 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்மளோட பேட்சில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், தனிவட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற டாப்பிக்லேயே பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 6 டெஸ்ட்டு கிட்ட வருங்க. ஓகேங்களா? மொத்தம் ஒரு 6 டெஸ்ட் வரும். எப்படி சார் அப்படின்னா, இந்த 6வது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஃபுல் டெஸ்ட்டு இதில் ஒரு 25 கேள்விகள் இடம்பெற்றிருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ணுற மாடல். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ணுற மாடல் எவ்வளோ கொஷின் இருக்குது? 51 கேள்விகள் இருக்குது. அதே மாதிரி அசல் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, பிரின்சிபல் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, டோட்டல் அமௌண்ட் மொத்த தொகை என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க,
இயர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி 5 சப்டிவிஷன் வைஸ் டெஸ்ட்டு கொடுத்துட்டு 6வது அது ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு கொடுக்குறோம். இந்த மாதிரி 6 டெஸ்ட்டு அட்டன் பண்ணும்போது உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா மினிமம் 180 கேள்விகள் ஒரு டாப்பிக்கில் வந்து நீங்கள் பார்த்து முடிச்சிருப்பீங்க. 180 கேள்வியிலேருந்து ஒரு கேள்வி வராதா? நீங்களே சொல்லுங்கள். பாருங்கள், உங்களுக்கு ப்ரூஃபே காமிச்சிட்டேன். 180 கேள்வி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, அதுலேருந்து ஒரு கேள்வி வந்திருக்கு. சார் 180 கேள்வி பார்த்தா தான் ஒரு கொஷின். ஆனால் வேறு வழி இல்லைப்பா, நமக்கு காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம சால்வ் பண்ணுறதை இம்ப்ரூவ் பண்ணுறோமோ, நிறையா சம் சால்வ் பண்ணுறோமோ, ஏன் எக்ஸாக்டாக அதே சம் வந்துருச்சு பார்த்தீங்களா? நம்ம ஏகப்பட்ட கேள்விகள் பார்க்குறனால தப்பே இல்லை. லைஃப்பில் ஒரே ஒரு டைம் வந்து நம்ம அரசு அதிகாரியாக மாறிட்டோம்னா நம்மளோட வாழ்க்கையை அப்படியே மாறிடும். ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறப்போ நமக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்திருக்கும். அந்த கஷ்டம்லாம் நம்ம போஸ்டிங்னு ஒன்று வாங்கி ஜாபில் ஜாயின் பண்ணிட்டோம்னா அந்த கஷ்டம் எல்லாமே ஈஸியாக மாறிடும். ஓகேங்களா? ஃபினான்சியல் வைஸாக இருக்கட்டும், மரியாதை வைஸாக இருக்கட்டும், சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், எல்லாமே 1008 கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கோம். கரெக்டுங்களா? அந்த கஷ்டமெல்லாம் ஒரே ஒரு போஸ்டிங்னால கண்டிப்பாக மாறும். ஸோ தெளிவாக ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்கள். நான் எப்பயுமே சொல்கிறது தான், பென்னும் பேப்பரும் இருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களால் மேக்ஸில் மினிமம் 22 கேள்வி போட முடியுங்க. ஓகேங்களா? 22 கொஷின் எல்லாருமே போட முடியும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சார் எனக்கு மேக்ஸ் வரலையே அப்படின்றதெல்லாம் ஒரு மாயை. நீங்கள் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணலை. நீங்கள் உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் வரலைன்னா அந்த சப்ஜெக்ட்டை வந்து நம்ம டைம் கொடுத்து படிக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும், டெஸ்ட்டு போடணும். இவ்வளோ இருக்குது. எனக்கு வரலை, அதனால் நான் அந்த புக்கே எடுக்க மாட்டேன்னா அது நம்மளோட மாயை தான். நம்மளால் வராதுன்னு சொல்லி நம்மளும் ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்திக்கிட்டு நம்ம படிக்காமல் இருக்கோம். அந்த படிக்காத எண்ணத்தை மாற்றிட்டு சரி ட்ரை பண்ணுவோமே, அப்படி என்ன தான் இருக்குன்னு கற்றுக்குவோமே அப்படின்ட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ படிங்க தெளிவாக. நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துடலாங்க. இது பார்த்தீங்கன்னா டைஸ் ரீசனிங் அப்படின்ற டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டைப் 1 யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? டைப் 1 மாடல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா, ஒரு 4 டைஸ் கொடுத்துட்டு 2ஓட எதிர்பக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 அப்படின்றது பாருங்கள் இங்கே இருக்குது. ஓகேங்களா? நமக்கு வேறு ஏதாவது 2ஓட மற்ற 2 பக்கங்கள் வந்து சேமாக இருக்கான்னு பாருங்கள். 35 அப்படின்ற நம்பர் வந்து சேமாக இருக்குது. 3வது டயக்ராம்லையும் பாருங்கள் 35 அப்படின்றது சேமாக இருக்குது. அப்போ 2ஓட ஆப்போசிட் என்னன்னு சொல்லிடலாம், 4 அப்படின்றது சொல்லிடலாம். அப்போ இந்த டைப் 1 பேஸ் பண்ணி இதே மாதிரி கேள்வி வந்து கேட்டிருக்காங்களா அப்படின்னா இதே மாதிரி மாடலில் கேட்டிருக்காங்க. அதுவும் நம்மளோட டெஸ்ட்டில் வந்து நம்ம வச்சுருக்கோம். ஜூம் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும், லைட்டாக பிக்சர் வந்து உடஞ்சிருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தனால. சேம் அதே மாதிரி மாடலில் தான் இந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ஈஸியாக அந்த கேள்வியும் நம்மளால் போட்டிருக்க முடியும். நமக்கான அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ரீசனிங் கோடிங் டீகோடிங் அப்படின்ற டாப்பிக்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கு என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் லெட்டரோட ஆல்ஃபபெட் நம்பரை வந்து ஆட் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க. எஸ்ஸோட ஆப்போசிட் என்ன? ஹச். யூவோட ஆப்போசிட் என்ன? எஃப். என்னோட ஆப்போசிட் என்ன? எம். ஹச்சுங்கிறது 8th பொசிஷனில் வரும். F6 M13 ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27ன்னு கிடைக்கும். ஸோ இதே லாஜிக்கை யூஸ் பண்ணி நம்மளோட டெஸ்ட்லேயும் கேள்விகள் வந்து இடம்பெற்றிருக்கு. அதுக்கான ப்ரூஃப் தான் நம்ம கீழே வச்சுருக்கோம் பாருங்கள். ஐஎஸ் அப்படின்றது 26, வாஸ் அப்படின்றது 38, ஆறுன்றது என்னன்னு கேட்டிருக்கோம். சேம் நமக்கு கேட்ட கொஷினோட சேம் லாஜிக் மாடல் தான் இந்த கேள்வியிலையும் இடம்பெற்றிருக்கு. ஸோ அந்த கொஷினை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம்னாலே நமக்கு கேட்ட கொஷினுக்கு நம்மளால ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். நமக்கான அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, இந்த கேள்வி ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க. சேம் இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 அப்படின்றத ஆன்சர். என்ன கேட்டிருக்காங்க? இரண்டு வித்தியாசத்தை உடைய எண்களின் எத்தனை இணைகள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? how many pairs of successive number have the difference of 2 அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. இதே கொஷின் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெஸ்ட்லேயே இடம்பெற்றிருக்கு. கொஞ்சம் சீரீஸ் மட்டும் பெருசாக இருந்திருக்குங்க. ஓகேங்களா? சீரீஸ் மட்டும் பெருசாக இருந்திருக்கும், பட் சேம் சீரீஸ் தான். ஓகேங்களா? இதை அட்டன் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எனக்கு ஒரு ஐடியா தோணுது, சார் இப்போ எங்களுக்கு வந்து எல்சிஎம்மில் வந்து 3 கேள்வியிலேருந்து மினிமம் 2 கேள்வியிலேருந்து 4 கேள்வி வரைக்கும் போகிறாங்க சார். இந்த 4 கேள்வி அடிக்கிறதுக்கு நீங்கள் அந்த ஸ்பெஷலைஸ்டு பேட்ச்னு சொன்னீங்களே சார், ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், நம்மளோட டெஸ்ட் பேட்சில் போயிட்டுருக்கவங்களுக்கு சொல்லியிருக்கோம். அதுக்கு எப்படி சார் நம்ம வழிவகை ஏற்படுத்தலாம்னா, எல்சிஎம்மில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 சப்டிவிஷன் சொன்னோம். கரெக்டுங்களா? 6 சப்டிவிஷன் இருக்குது. அந்த 6 சப்டிவிஷனையும் டெஸ்ட்டாக அந்த 6 சப்டிவிஷன் மட்டும் தனியாக டெஸ்ட்டு கொடுக்கலாமா, ஒவ்வொரு டாப்பிக்கையும் தனித்தனி டெஸ்ட்டாக நம்ம கொடுக்கலாமா அப்படின்றத நான் உங்ககிட்டே ஒரு கருத்தாக கேட்குறேன். உங்களுக்கு தனித்தனி டாப்பிக்கு டெஸ்ட் வேணும்னா நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். சார் எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டே தெரியாது சார், எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எப்படியாவது ஒரு கேள்வி எடுக்கணும் சார் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட்டு மட்டும் நீங்கள் தனியாக பை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 6 டெஸ்ட் வரும். அதான் 5 சப்டிவிஷன் டெஸ்ட்டு, ஒரு
ஃபுல் டெஸ்ட் டாபிக் வைஸ் ஃபுல் டெஸ்ட் வரும். அப்போ எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல எவ்வளோ டெஸ்ட் வரும்? 6 சப்டிவிஷன் வைஸ் டெஸ்ட் வரும், ஒரு எல்சிஎம் ஃபுல் டெஸ்ட் வரும். அப்போ 7 டெஸ்ட் வரும். இந்த 7 டெஸ்ட் போட்டால் நம்மளால் கண்டிப்பாக நம்மளால் 2 கொஸ்டின் போட முடியும். ஆனால் கண்டிப்பாக போட முடியும். அதுக்கான ப்ரூஃப் தான் நம்ம காமிக்கிறோம். ஓகேங்களா? அதுக்கான ப்ரூஃப் இருக்குது, நான் காமிக்கிறேன். அடுத்தடுத்த கேள்விகளை எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வரும், அதில் காமிக்கிறேன். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கூல் புக்லேயே இருந்திருக்கு. நம்மளும் இதை வந்து டெஸ்ட் பேட்ச்லேயே கொடுத்துருக்கோம். ஆட் நம்பரை வச்சு கொடுத்துருக்காங்க. இதோட சம் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 784 அப்படின்றத இந்த கேள்விக்கான ஆன்சர். ஓகேங்களா? இதே இதுக்கான ப்ரூஃப் பார்த்துக்கோங்க. நம்பர் சிறப்பு தொடர் அப்படின்ற டாப்பிக்ல இருந்து அதே கேள்வி 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா 55 கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த சிறப்பு தொடரில் மட்டும் 31 கேள்விகள் இருக்குது. அப்போ நம்பர்ஸில் எத்தனை சப்டிவிஷன் இருக்குது பாருங்கள். நம்பர்ஸ் அப்படின்ற பேசிக் சம்ஸ் வந்து ஒரு டாப்பிக்கு, ஏபி அப்படின்றது ஒரு டாப்பிக்கு, ஜிபி அப்படின்றது ஒரு டாப்பிக்கு, ஐபி இன்ஃபைனைட் சீரிஸ் ஐஎஸ்ன்னு வச்சுக்கலாம். இன்ஃபைனைட் சீரிஸ் அப்படின்றது ஒரு டாப்பிக்கு. 5th பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சீரிஸ் சிறப்பு தொடர் அப்படின்றது ஒரு டாப்பிக்கு. 6th டெஸ்ட்டாக என்ன கொடுத்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் ஃபுல் டெஸ்ட்னு கொடுத்துருப்போம். அப்போது இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 டெஸ்ட் வந்து கவர் ஆகுது. இது மட்டும் எனக்கு வேணும் சார்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு இந்த சப்டிவிஷன் வைஸ் டெஸ்ட் மட்டும் டாபிக் வைஸ் டெஸ்ட் மட்டும் வேணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் என்ன? 8122431304 அப்படின்றத நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து உங்களுக்கு என்ன டாபிக் டெஸ்ட் வேணுமோ, இந்த டாப்பிக்கில் இத்தனை சப்டிவிஷன் இருக்குது சார், இவ்வளோ ஃபுல் டெஸ்ட் இருக்குது, இது மட்டும் எனக்கு டெஸ்ட்டாக கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வந்து அதை பண்ணி கொடுக்குறோம். நாங்கள் தயாராக இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். நான் இந்த டாப்பிக்கில் வீக்கு சார், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2D அளவியல் 2Dயில் வீக்கு சார், 12 ஷேப் இருக்குது சார், அந்த 12 ஷேப்புக்கும் எனக்கு டெஸ்ட் வேணும் சார் அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட தாராளமாக இருக்குது. 12 டாப்பிக்கும் நம்ம டெஸ்ட்டு கொடுக்குறோம். வாங்க சரிங்க. அதனால் நீங்களும் பயன்பெறுங்க, நாங்களும் பயன்பெற்றுக்கிறோம். ஓகேங்களா? நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துலாங்களா? அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கில் ஜாயிண்ட் அண்ட் லெஃப்ட் மாடலில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஜாயிண்ட் அண்ட் லெஃப்ட் அப்படின்ற டாப்பிக்லேருந்து சப் டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. சேம் இதே மாதிரி மாடலில் நம்ம வந்து டெஸ்ட் கொஷின் வச்சுருக்கோம். இதே மாதிரி மாடலில் டெஸ்ட் கொஷினில் வந்து வச்சுருக்கோம். பாருங்கள், நம்பர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கும். சேம் டிட்டோ. ஓகேங்களா? இது எல்லா வார்த்தைகளும் டிட்டோ, நம்பர் மட்டும்தான் மாற்றிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ கண்டிப்பாக நம்மளால் இந்த சம் போட்டிருக்க முடிஞ்சுன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கேட்ட இந்த வினாவையும் நம்மளால் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்சர் 8 என்பதான் சரியான விடை. இது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ். என்ன சார் ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நம்பர் வித் ஆல்ஃபபெட் வந்துச்சுன்னா அதை தான் ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ்னு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சிம்பிளான டாபிக் தான். சேம் இதே மாதிரி மாடலில் தான் நம்ம டெஸ்ட்லேயும் கேள்வியை வந்து வச்சுருக்கோம். பாருங்கள், சேம் அதே மாதிரி மாடல் தான் சொல்கிறேன், எக்ஸாக்ட் கொஸ்டின் சொல்லலை. இப்போ அதே மாதிரி மாடலில் தான் இந்த கொஸ்டின் வந்திருக்கு. நமக்கு கேட்ட கேள்வியும் அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்வியும் நம்ம விடையளிக்க முடிகிற வகையில் தான் வச்சுருக்காங்க. சேம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் A:B:C:D அப்படின்ற ஒரு டைப் வந்து நம்ம பிரித்து வச்சுருந்தோம். அந்த இதுலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. A:B 3:7, B:C 7:6னா CAவோட விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சேம் இதே மாதிரி கேள்வி நம்மளோட டெஸ்ட் பேட்சில் இடம்பெற்றிருக்கு. ப்ரூஃப் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மாடல் தான். A:Bயோட வேல்யூ, B:Cயோட வேல்யூ கொடுத்துட்டு C:A என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த சம்மை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கனாலே கண்டிப்பாக இந்த கொஸ்டினை உங்களால் விடையளிச்சிருக்க முடியும். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான அடுத்த கேள்வி பார்த்துங்களேன். எக்ஸாக்ட்லி எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டாப்பிங்க. ஓகேங்களா? எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டாப்பிக்கு எக்ஸாக்டாக இந்த கொஸ்டின் உங்கள் பேட்சில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் பேட்சில் இருக்குது. ஸோ சிம்பிளாக இந்த 3 நம்பரை மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு எல்சிஎம் கிடச்சிடும். 2 நம்பரோட ரேஷியோ ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்கன்னா இந்த 3 நம்பரை மல்டிப்ளை பண்ணாங்கனாலே நமக்கு எல்சிஎம் என்னன்னு தெரிஞ்சிடும். 4 × 4 16, 16 × 3 48. ஏ அப்படின்றதான் ஆன்சர். ப்ரூஃப் காமிங்க சார் அப்படின்னு கேட்பீங்க. ப்ரூஃப் பார்த்துக்கோங்கப்பா. நம்மளோட எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல ப்ராடக்ட் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்ற சப்டிவிஷனுக்கு கீழே இந்த கேள்வியை வச்சுருக்கோம். 3:4 ஹெச்சிஎஃப் வந்து 4னா எல்சிஎம் என்ன? அதே கேள்வி தான். அப்போ இந்த சப்டிவிஷன் மட்டும் எத்தனை கொஸ்டின் இருக்குன்னு பாருங்களேன். 65 கேள்விகள் இருக்குது. அப்போ இந்த ஒரு பேட்சை நீங்கள் அட்டன் பண்ணுறது மூலமாக கண்டிப்பாக உங்களால் மினிமம் 22 கேள்விகளை வந்து அட்டன் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா? நிறையா சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு எவ்வளோ பயன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நமக்கான அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல தான் 2 நம்பரோட ஹெச்சிஎஃப். இந்த 2 நம்பரோட ஹெச்சிஎஃப்ங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 23x - 51ன்னு கொடுத்துட்டு இதில் எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. எக்ஸாக்ட்லி இதே மாதிரி மாடலை நம்ம டெஸ்ட்டில் 2 கொஸ்டின் இருக்குது. உங்களுக்கு ப்ரூஃபுக்காக நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுக்கு ஆன்சர் வந்து 2. இந்த மாதிரி மாடல் கேட்டாங்கனாலே மேக்ஸிமம் 2 அல்லது 3 தான் ஆன்சராக வரும். இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2. அதே மாதிரி மாடலில் தான் பாருங்கள். 65 117ஓட ஹெச்சிஎஃப் அப்படின்றது எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. 65m - 117க்கு ஈக்குவல்னா எம்மோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இந்த சம நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு கேட்ட சமையும் நம்மளால் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். இதில் பாருங்கள்,
HCF கண்டுபிடிக்கிற மாடல் தான் இது. இதில் HCF மட்டும் பாருங்களேன், நம்மக்கிட்ட எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது, 152 கேள்விகள் இருக்குது. இந்த 152 கேள்விகளை ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம கண்டிப்பாக வெல் வெஸ்ட்டாக மாறிடுவோம் LCM HCFல. ஓகேங்களா? HCF மட்டுமே 152 இருக்குது. LCM எவ்வளோ சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, LCM மட்டும் 100 கேள்விகள் இருக்குங்க. ஓகேங்களா? 100 கேள்விகள் மேலே தான் இருக்குது. நான் எக்ஸாம்பிள் உதாரணமாக சொல்கிறேன், 100 கேள்விகள் மினிமம் இருக்குது. ஓகேங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் ப்ரூஃப் பார்த்துடலாங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா HCF அப்படின்றதெல்லாம் கேட்டிருக்காங்க. பாலினாமியல் வச்சு கொடுத்துருக்காங்க, பல்லுறுப்புக்கோவையை வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த சம்மும் உங்களோட டெஸ்ட் பேட்சில் இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரூஃப் நான் காமிக்கிறேன் பார்த்துங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு எழுதி கூட பாருங்கள். சேம் அதே கொஷின் நம்மளோட HCF டாப்பிக்கில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ HCF மட்டுமே குரூப் 4ல் பாருங்கள் 2 கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? எக்ஸாக்டாக நான் பார்க்கல. நம்ம சால்வ் பண்ணால் ஈஸியாக போட்டுடலாம். ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியான சம்மு தான். ஓகேங்களா? ஈஸியாக தான் இருக்கும். சேம் அதே கேள்வி தான் பாருங்கள். ஆப்ஷன் கூட மாறாமல் இருக்குது. ஆப்ஷன் கொஞ்சம் மாறி இருக்கோ, ஆப்ஷன் மட்டும் மாறி இருக்குது, மற்றபடி எல்லாமே சேம் கேள்வி தான். ஓகேங்களா? அப்போ HCFலே பாருங்கள் 2 கொஷினுமே இந்த பேட்சில் இருந்து தான் எடுத்திருக்காங்க. ரொம்ப அருமையான கொஷினுங்க. ஈஸி தான், சால்வ் பண்ண ஈஸி. இது பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ், இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குங்க. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஸ்கூல் புக்கில் இருக்கிறதும் உங்கள் டெஸ்ட் பேட்சில் கொடுத்தீங்களா சார் அப்படின்னா பாருங்கள், அதே சம்மு ப்ரூஃப் காமிக்கிறேன் பாருங்க. சேம் சம்மு. ஸ்டூடெண்ட்ஸோட ரேஷியோ வந்து 5:3, 16% 8%ன்ற ரேஷியோ கொடுத்துட்டு அவங்க வாங்கின மொத்த சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. மாணவ மாணவிகளோட சதவீதம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சேம் பர்சன்டேஜ் அப்படின்ற டாப்பிக்கில் அதுக்கு கீழே என்ன சப்டிவிஷன் கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்டிங் வேல்யூ அப்படின்ற டாப்பிக்கு கீழே பார்த்தீங்கன்னா 124 கொஷின் இருக்குது. அப்போ அதிலிருந்து தான் ஒரு கேள்வியை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ப்ரூஃப் பார்த்துக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம பேட்ச்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. இதே கேள்வி பாருங்கள், பர்சன்டேஜ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 80 பேர் இருக்காங்க. அதில் 25 பேர் வந்து ஆப்சென்ட் ஆகிட்டாங்கன்னா கிளாஸில் ப்ரெசென்ட்டான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதே மாதிரி மாடலில் நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க பாருங்கள். நம்ம பேட்சில் இருக்கிற நம்பரை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க பாருங்கள். 50 பேர் இருக்காங்க, 14 பேர் வரல. ஓகேங்களா? வருகை புரியவில்லைன்னா ஸ்டூடெண்ட் எவ்வளோ பேர் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க. எக்ஸாக்ட்லி நம்பரை மட்டும் தான், வார்த்தையெல்லாம் சேம், நம்பரை மட்டும் தூக்கிட்டாங்க. நம்பரை மட்டும் மாற்றி போட்டு கேள்வி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே கொஷின் தான். 80 25, இங்கே 50 14, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? இதுலேயும் பாருங்கள் ஃபைண்டிங் வேல்யூ, ஒரே டாப்பிக்லேருந்து 2 கேள்வி. இந்த ஃபைண்டிங் வேல்யூ மதிப்பு காணுதல் அப்படின்ற டாப்பிக்லேருந்து 2 கேட்டிருக்காங்க. அதேமாதிரி HCF அப்படின்ற டாப்பிக்கில் மட்டுமே 2 கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது சப்டிவிஷனில். அவ்வளோதாங்க. இது வரைக்கும் நம்மளோட டெஸ்ட்டில் இருந்து கேட்ட கொஷினோட ப்ரூஃப் எல்லாம் போட்டாச்சுங்க. உங்களுக்கு இதுக்கு தனித்தனியாக எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு தனித்தனியாக கூட நான் எக்ஸ்ப்ளனேஷன் எடுத்து போடுறேன். இருக்கட்டும், எல்லாருக்கும் வருத்தமாக தான் இருக்குது. புரியுது, நீங்கள் கேட்குறது புரியுது, எனக்கே புரியுது. தமிழ் இவ்வளோ கஷ்டமாக கேட்டாங்களே சார், என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்குறது புரியுது. பரவாயில்ல, நம்மளால் முடிஞ்சதை வந்து நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். பட் நம்ம படிச்சுக்கிட்டும் இருப்போம். படிச்சுட்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த ஃபீல்டில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ படிச்சுக்கிட்டு இருங்க. ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் குரூப் 2க்கு ஃபோக்கஸ்டாக படிங்க. நம்மளே டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டெஸ்ட் பேட்ச் வேணுன்றவங்க வந்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. 8122431304 அப்படின்றத நம்மளோட டெஸ்ட் பேட்ச். நமக்கு மேக்ஸ் ரீசனிங் மட்டுமே பார்த்தீங்கன்னா 3 பேட்ச் போகுது. ஃபஸ்ட்டு பேட்ச் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லியோ அப்படின்ற பேட்ச் தான் போயிட்டுருக்கு. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸ் அண்ட் ரீசனிங் சேர்த்து வந்து ஃபுல் டெஸ்ட்டாக, அதாவது 25 கேள்விகள் இடம்பெற்ற மாதிரி ஒரு 20 டெஸ்ட் வந்து போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த பேட்சில் வேணும்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 2வது பேட்ச் பார்த்தீங்கன்னா வேங்கை அப்படின்ற மேக்ஸ் பேட்ச் மட்டும் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? வேங்கை அப்படின்ற மேக்ஸ் பேட்ச் போயிட்டுருக்கு. இதில் ஒரு 25 டெஸ்டஸ் இருக்குது. ஸோ இதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 3வது பேட்ச் பார்த்தீங்கன்னா ரீசனிங் அப்படின்ற டாபிக் மட்டுமே தனியாக டெஸ்ட் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. இதில் ஒரு 15 டெஸ்ட் வருது. இந்த 15 டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 600 கேள்விகளுக்கு மேலே கிடைக்குங்க. ஓகேங்களா? 600 கேள்விகள் மினிமம் கிடைக்கும். ஸோ மறக்காமல் வேணுன்றவங்க வந்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்போம். நமக்கான நியாயத்தை பெரும் வரைக்கும் நம்ம போராடுவோம். தப்பே இல்லை. இருந்தாலும் நம்ம படிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். ஓகேங்களா? நம்ம அழுதுகிட்டு இருந்தாலும் உழுதுகிட்டு இருக்கணும். வேறு வழியே இல்லை, படித்து தான் ஆகணும். ஏன்னா நமக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்துருச்சு. ஸோ அதையும் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. போஸ்டிங் கம்மி தானே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நம்ம இப்போது 600 போஸ்டிங் தான் இருக்குது. என்ன சார் பண்ணலாம், படிப்பு விட்டு போயிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேணாங்க. ஒழுங்காக படிங்க. ஒழுங்காக படிச்சிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக, இந்த எக்ஸாமில் நீங்கள் போகலினாலும் 1 மார்க் 2 மார்க்கில் வெளியே வந்தீங்கனாலும் நெக்ஸ்ட் எக்ஸாமில் நம்ம போகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம் விட்டு போயிடாதீங்க. ஒழுங்காக படிங்க. படிப்பு மட்டும் தான் நமக்கு மொத்தமே. ஓகேங்களா? படிப்பு தான் நமக்கு எல்லாம். ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.